அனைவருக்கும் வணக்கம். சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்றுதான் அன்னை காளியம்பாள் கோயில். ஆங்கிலேயரின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்துள்ளது. இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளியம்பாளுக்கு அவர்கள் செந்தூரம் சாத்தி வழிபட்டதால் இது சென்னியம்மன் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரே பின்னர் சென்னை என்று ஆனதாக ஒரு கருத்து சொல்லப்படுது. விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல்லெடுத்து வந்து கட்டிய ஆலயம்தான் இந்த காளியம்பாள் ஆலயம். பின்னர் 1640 ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோயில் கோட்டைக்குள் வந்து விட்டது. இப்படி கோட்டைக்குள் வந்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்ற பெயரும் வழங்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புசெட்டு தெருவில் இடம் மாறினார்கள் இந்த காளியம்பாள். இந்த காளியம்பாள் கோயிலை முத்துமாரி ஆசாரி என்பவர் நிர்மாணித்தார். இடம் மாறியதை தவிர பக்தர்கள் கூட்டம் குறையவில்லை. அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி வந்த ஒரு முக்கியமானவர் தான் சத்ரபதி சிவாஜி அவர்கள். 1677 சென்னையை நோக்கி படையெடுத்து வந்தார் சத்ரபதி சிவாஜி. தனது தென்னக படையெடுப்பால் வேலூர், செஞ்சி, ஆற்காடு ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய சிவாஜியின் அடுத்த குறி சென்னை தான் அப்படி பேசப்பட்டது. ஆனால் 1677 மே 14 சிவாஜியின் தூதர் ஒருவர் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வந்தார். சத்ரபதி சிவாஜி சில விலை உயர்ந்த கற்களையும் விஷமுறிவு மருந்துகளையும் கேட்பதாகவும் அதற்குரிய பணத்தை அளித்து விடுவதாகவும் அந்த தூதர் தெரிவித்தார். ஆனால் ஆங்கிலேயர்களோ பணம் எதையும் பெறாமல் சிவாஜி கேட்ட பொருட்களை அனுப்பி வைத்தனர். சிவாஜி சென்னையை தாக்காமல் இருக்க என்ன விலையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தனர். சில நாட்கள் கழித்து மீண்டும் சில கோரிக்கைகளோடு திரும்பி வந்தார் சிவாஜியின் தூதர். இம்முறை வாங்கும் பொருட்களுக்கு உரிய விலையை கண்டிப்பாக கொடுக்கும்படி சிவாஜி வற்புறுத்தியதாக சொல்லப்படுது. ஆனால் 2ஆம் முறையும் விலையில்லா பொருட்களுக்கு அவருக்கு வழங்கப்பட்டன. 3வது முறையாக மீண்டும் வந்த தூதர் இம்முறை ஆங்கில பொறியாளர்களை சிவாஜி அழைத்து வர சொல்வதாக தெரிவித்தார். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க முடியாதென மிகவும் பணிவாக மறுத்துவிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். இதனால் ஆத்திரமுற்று சிவாஜி சென்னை மீது படையெடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடைபெறல. இந்த நிலையில தான் அன்னை காளியம்மன் கோயிலுக்கு மாறு இடத்தில் வந்து சத்ரபதி சிவாஜி வழிபட்டதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் வரலாற்றின் ஒரு புதிர் அவிழ்க்கப்படாமலே பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. சிவாஜி சென்னைக்குள்ளேயே வரவில்லை என்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள். காளியின் பக்தரான சிவாஜி யாருக்கும் தெரியாமல் மாறுவிடத்தில் வந்து தம்புசெட்டு தெருவில் உள்ள காளியம்மனை தரிசித்து விட்டு சென்றதாக ஒரு சிலர் சொல்றாங்க. அக்டோபர் 3, 1677 சிவாஜி காளியம்பாள் கோயிலுக்கு வந்தார் என கோவிலில் ஒரு குறிப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை. மகாகவி பாரதியார் பாடிய யாதுமாகி நின்றாய் காளி என்ற இந்த பாடலில் வருவதும் இந்த காளியம்பாள் தான். சத்ரபதி சிவாஜி, பாரதியார் போன்றோர் ஆசீர்வதித்த காளியம்பாள் 3 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் அருள் பாலிக்கிறாங்க. நன்றி.